தீபாவளினாலே எல்லாருக்குமே லட்டு செஞ்சு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு மெஷரிங் கப்பால் 2 கப் அளவுக்கு சுத்தமான கடலை மாவு எடுத்துக்கலாம். கடலை மாவு வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கடலை மாவை நல்லா சலிச்சிட்டு குருணெல்லாம் எதுவும் இல்லாமல் சேர்த்துக்கோங்க. ஆப்ப சோடா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இனிப்பு கொஞ்சம் எடுத்து கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக உப்பு சேர்த்துறாதீங்க, அப்புறம் கரிக்கிற மாதிரி இருக்கும். இப்போது நம்ம கடலை மாவு அளந்த அதே கப்பால் 1 கப் அளவுக்கு தண்ணியை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இதை ஒரு விஸ்க் வச்சு கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தேவையான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஒரே டைமில் நிறைய தண்ணி சேர்த்துட வேண்டாம். ஃபஸ்ட்டு நம்ம எத்தனை கப் எடுத்துருக்கோமோ அதுக்கு 1 கப் அளவு கலந்து பாருங்கள். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்குது பாருங்கள். ஆனால் லம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு தான் தண்ணி எடுத்துருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து 1 கப் நீங்கள் கடலை மாவு எடுத்திங்கன்னா 3/4 கப் தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். நம்ம 2 கப் எடுத்துருக்கோம், 1/2 கப் அளவு தண்ணி சரியாக இருக்கும். இருந்தாலும் 1 கப் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறது நல்லது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா தோசை மாவு பக்குவத்துக்கு கரெக்டாக வந்துடுச்சு. இப்போது விஸ்கு நல்லா தட்டிட்டு இதை அப்படியே வச்சுட்டு வேறு கரண்டி யூஸ் பண்ணிக்கலாம். கரண்டியால் ஊற்றி பாருங்கள். நீங்கள் தோசை ஊற்றுற மாவு அளவுக்கு இருந்துச்சுன்னா கரெக்டான பதம். கடலை மாவை பொறுத்து தண்ணி வந்து கூடவோ குறையவோ ஆகுங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துட்டா பூந்தி பொரிக்க சரியாக வராது. இந்த அளவு தண்ணி மிந்துடுச்சு. இதை தனியாக வச்சுட்டு சூடாகிட்டு இருக்கிற எண்ணெயில் நம்ம பூந்தி பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு பூந்தி கரண்டி எடுத்துக்கிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவில் ஒரு கரண்டி எடுத்து இதை மாதிரி ஊற்றிட்டுருங்க. இதை நம்ம ஒன்றுமே பண்ண வேணாம், தானாகவே முத்து முத்தாக அந்த மாவு எல்லாமே இறங்கி வந்துடும். பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக இறங்கி வருது. அந்த வால்லாம் இல்லாமல் நல்லா குண்டு குண்டாக சூப்பராக பொரிஞ்சு வந்துட்டுருக்கோம். கடைசியாக கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி ஷேக் பண்ணாக்கா இருக்கிற மாவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிடும். பாருங்கள், லைட்டாக தட்டி விடுங்க. ரொம்ப அதிகமாக தட்ட வேணாம், அப்புறம் ஒன்றோட ஒன்றா சேர்ந்துக்கிட்டு கெட்டி கெட்டியாக ஆகிடும். அது மட்டும் இல்லை, நம்ம ஒரு கரண்டிக்கு மேலே மாவு எடுத்து ஊற்றிக்கிட்டோம் அப்படின்னாலும் இது வந்து ஒன்றோட ஒன்று சேர்ந்துக்கிட்டு கெட்டியாகிடும். அப்போ ஒரே இடத்துல நல்லா தடிமனாக கிடைக்கிற மாதிரி ஆகிடும். பூந்தி தனித்தனியாக கிடைக்கணும் அப்படின்னா திட்டமான அளவில் மாவு எடுத்து ஊற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லா மாவும் இறங்கிடுச்சு. கொஞ்சமாக தான் இருக்குது. இதை வந்து நம்ம அப்படியே தட்டி விடலாம். அப்படி இல்லைனா அடுத்த பேட்சில் வழித்து விட்டுக்கலாம். மாவு எடுத்து ஊற்றின உடனே அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. முதல்ல ஹை ஃப்ளேம் வச்சுக்கிட்டு மாவு எடுத்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். லட்டு செய்கிறதுக்கு பூந்தி பொரிக்கும் பொழுது மொறுமொறுப்பாக நம்ம வந்து பொரிச்சு எடுத்துடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு 75% அளவுக்கு வெந்து வந்தால் போதும். இப்போ நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இது இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுட்டா ரொம்ப மொறுமொறுப்பாகிடும். அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம பூந்தியெல்லாம் எடுத்துடலாம். இதே கரண்டியை வச்சு நம்ம எடுத்துடலாம். இல்லைனா ஒரு பெரிய கரண்டி வச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். காரா பூந்தி செய்யலான்னு நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு நல்லா மொறுமொறுப்பாக வறுத்து எடுத்துக்கலாம். பூந்தி எல்லாமே நல்லா முத்து முத்தாக தனித்தனியாக வெந்து வந்திருக்கு. இப்போ எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நம்ம அடுத்த பேட்ச் போடுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். ஒவ்வொரு ஈட்டுக்குமே நம்ம அந்த பூந்தி கரண்டியை தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் இந்த மாதிரி முத்து முத்தாக பூந்தி கிடைக்கும். அப்படி வாஷ் பண்ணலை அப்படின்னாக்கா வால் நம்மளுக்கு காரா பூந்தி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும். இப்போ செகண்ட் பேட்ச் ஊற்றிக்கலாம். பாருங்கள், தானாகவே எல்லாமே இறங்கி வந்துடும். இவ்வளோ தாங்க, ரொம்ப ஈஸியாக பூந்தி பொரிச்சிடலாம். பூந்தி எதுவுமே பொரிக்காமல் நிறைய விதத்தில் நம்ம வந்து லட்டு செய்யலாம். இருந்தாலும் முறையாக பூந்தி பொரித்து நம்ம லட்டு செஞ்சால் தான் அதனுடைய உண்மையான சுவையே நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பூந்தி பொரிச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும். லட்டு சரியாக வருமோ வராதோன்ட்டு பயப்படவே தேவையில்லை. ரொம்ப அருமையாக வருங்க. இப்போது எல்லா பூந்தியுமே இதே மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம அளந்து எடுத்த 2 கப் அளவு மாவுக்கு இந்த அளவுக்கு பூந்தி கிடச்சிருக்குது பாருங்கள். கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாததால் இந்த அளவுக்கு நம்மளுக்கு நிறைய கிடச்சிருக்கு. நம்மளுக்கு கெட்டி கெட்டியாக வேஸ்ட் ஆகியிருந்தாக்கா இது மாதிரி கிடைக்காது. அதனால் பக்குவமாக பொரித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், எல்லா பூந்தியுமே நல்லா வதன்னு இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கூட மொறுமொறுப்பு இல்லை. இதை அப்படியே வச்சுட்டு இதுக்கு தேவையான சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம மாவு அளந்த அதே கப்பில் 2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. 1 கப் மாவுக்கு 1 கப் சர்க்கரை சரியாக இருக்கும். அந்த அளவில் நீங்கள் இன்றைக்கி நம்ம 2 கப் மாவு எடுத்ததுனால 2 கப் எடுத்துக்கலாம். கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதுதாங்க அளவு. 2 கப் மாவுக்கு 2 கப் சர்க்கரை, 1 கப் தண்ணி. இந்த அளவு சரியாக இருக்கும். இப்போ நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பாகு காய்ச்சிக்கலாம். பாகு பதம் கரெக்டாக எடுத்துக்கோங்க. குலாப் ஜாமுனுக்கு செய்கிற மாதிரி ஸ்டிக்கியாக எடுத்துடக்கூடாது. அதுக்கு அடுத்த ஸ்டேஜான ஒரு கம்பி பதம் அளவுக்கு எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கம்பி வந்து உடையும். இந்த டைமில் எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். ஒரு கம்பி பதத்துக்கு எடுத்துக்கிட்டால் லட்டு பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற எல்லா பூந்திகளையும் இதில் சேர்த்துடலாம்.
பூந்தியை வந்து டைரெக்டாக இது மாதிரி சேர்க்க பிடிக்கலனாக்கா நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எல்லா பூந்திகளையும் ஊற வச்சுட்டு இதில் பாதி அளவுக்கு மிக்சியில் அரைச்சி தான் சேர்க்க போகிறேன். இந்த மெத்தடை யூஸ் பண்ணியும் நீங்கள் ஈஸியாக செய்யலாம். இப்போ பாருங்கள், பாதி அளவு பூந்தியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா மீதி இருக்கிறத சேர்த்துக்கலாம். நம்ம முதல்ல பூந்தியை வந்து அரைச்சிட்டு சேர்த்தோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் நரநரப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். சர்க்கரை பாகம் அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்கும். நம்ம பூந்தியை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா இடித்து உரலில் இடிச்சியோ அப்படி இல்லைனா மிக்சியில் அரைச்சோ சேர்த்துட்டாக்கா நல்லா ஊறி வந்துடும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லா பூந்திகளையுமே சேர்த்துட்டோம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஊற விட்டுடலாம். அதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் இல்லைனா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா வாசமாக இருக்கும். லட்டு சாப்பிடும்பொழுது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அப்படி சமப்படுத்திட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது அப்படியே ஊறி வரட்டும். இப்போ பாருங்கள், எல்லா சர்க்கரை பாகமே நல்லா உறிஞ்சிட்டு எந்த அளவுக்கு பொல பொலன்னு வந்திருக்கு பாருங்கள். பூந்தி எல்லாமே சூப்பராக இருக்குது. சர்க்கரை பாகு ஒரு கம்பி பதத்தில் எடுத்ததுனால பூந்திகளுக்கு மேலே சர்க்கரை பூத்து வராமல் நல்லாவே ஊறி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து லட்டு பிடிச்சிக்கலாம். ஆனால் வந்து பிடிக்கும்போது கொஞ்சம் உதிர்ற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பூந்திலாம் நல்லா முடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் அரைச்சிக்கலாம். அரைச்சிக்கிட்டு நம்ம சேர்த்தோம் அப்படின்னாக்கா நல்லா பிடிக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இப்போ பாதி அளவுக்கு அரைச்சி சேர்த்தாச்சு. அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டு நெய் உருகி வந்ததும் இந்த அளவுக்கு திராட்சை சேர்த்துக்கோங்க. இந்த கிஸ்மிஸ் சேர்க்கறதுனால லட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது அங்கங்கே இருக்கும்பொழுது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே வறுத்து சேர்த்துக்கோங்க. அடுத்தது முந்திரியும் இந்த அளவுக்கு வறுத்து சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டால் வெள்ளரி விதை கொஞ்சம், கல்கண்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கல்கண்டு சேர்க்கும்பொழுது டைமண்ட் கல்கண்டுன்னு கேட்டு வாங்கி சேர்த்துக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். கூடவே கொஞ்சமாக பச்சை கற்பூரமும் சேர்த்துக்கலாம். அது 3மே நான் இன்றைக்கி சேர்க்கலை. வெறும் முந்திரி திராட்சை நெய் மட்டும் தான் சேர்த்துருக்குறேன். இப்போ வாங்க லட்டு பிடிச்சிடலாம். பாருங்கள், பிடிக்கிறதுக்கு ரொம்ப இலகுவாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம கொஞ்சம் பூந்தி எடுத்து அரைச்சி சேர்த்ததுனால ரொம்ப ஜூஸியாகவும் இருக்கும். இப்போது எல்லாத்தையுமே லட்டு பிடிச்சி வச்சிடலாம். நீங்கள் வந்து சர்க்கரை பாகில் பூந்தியை ஊற வச்சு தான் அரைக்கணும்னு இல்லை, சர்க்கரை பாகில் சேர்க்கறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், லட்டெல்லாம் சூப்பராக இருக்குது. பூந்தி நல்லா சர்க்கரை பாகில் ஊறினதுனால ரொம்ப சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப மென்மையாக இருக்குங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னுட்டு. அவ்வளோதாங்க, அருமையான பூந்தி லட்டு ரெடி பண்ணிட்டோம். இந்த தீபாவளிக்கு நீங்கள் இதை ரொம்ப சிம்பிளாக செய்யலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப அருமையாக வரும். ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்காம ஜூஸியாக செஞ்ச பூந்தி லட்டு உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.